நீங்க ஒரு நல்ல கணவர் அப்படின்னு உங்க மனைவி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? நீங்க வெறும் நல்ல கணவர் இல்ல, நீங்க உண்மையிலேயே சமுதாயம் மதிக்கிற அளவுக்கு ஒரு ஆண்மை மிக்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்குலின் ஒரு மனிதர். ஊர் உலகத்துல நீங்க யாரை டீல் பண்ணாலும் நீங்க வந்து நல்லா அக்ரஸிவா போல்டா டீல் பண்றீங்க. ஆனா வீட்டுக்குள்ள நீங்க வந்து உங்க மனைவி கிட்டயும் ரொம்ப அன்பா குழந்தை மாதிரி விளையாட்டுத்தனமா நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்னுன்றத உங்க மனைவி ஒரு அனுபவத்துக்கு அப்புறம், அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களை பற்றி சொல்லலை, இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் மனைவிக்கு மனசுக்குள்ளே எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, அவர் ஊர் உலகத்தில் எல்லாரையும் மிரட்டி கிரட்டி அரட்டி உருட்டி அடக்கக்கூடியவரா ஒரு பிட்புல் நாயின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ராட்வில்லர் நாயின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப கொடூரமான நாய். வெளியாளுங்களை வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணக்கூடிய நாய். ஆனால் அப்படிப்பட்ட நாய் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட அடங்கி ஒடுங்கி ஒரு பூனைக்குட்டி மாதிரி வாலாட்டிக்கிட்டு இருக்கும். நான் சில பேரை பார்த்துருக்கேன். சில பெண்கள் அவங்க வந்து இந்த மாதிரி ராட்வில்லர் பிட்புல் நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் கேட்ல வந்து பாயிரத்தை பார்த்தா அரண்டு ஓடிடுவோம். எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் பயந்து ஓடிடுவான். ஆனால் அந்த ஓனர் அம்மா கிட்ட அந்த நாய் வந்து பூனைக்குட்டி மாதிரி போய் நிற்கும். அவங்க அவ்வளோ அக்ரெசிவ் டாகை அசால்ட்டாக பிடிச்சி இழுத்து மிரட்டி உட்காருன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அடியை போடுவாங்க. அந்த அடியும் வாங்கிக்கிட்டு அந்த நாய் அப்படியே பூனை மாதிரி பம்மி இருக்கும். ஆனால் அது எவ்வளோ அக்ரெசிவ் டாக்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட டாகே அடங்கி அந்த அம்மா கிட்ட அமைதியாக இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு வெளி உலகத்துக்கு வீரன் ஆனா வீட்டுக்குள்ள அன்பானவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க மனைவியோட இன்ஸ்டிங்க்ட் இந்த டாகை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுல ஒன்றும் தப்பான அர்த்தத்துல கிடையாது. நீ என்னுடைய அன்புக்குரியவன், நீ எனக்கு கட்டுப்படக்கூடியவன் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அதுல அந்த மனைவிக்கு ஒரு பெரிய பெருமையே இருக்கும். என் கணவர் வெளி உலகத்துல பெரிய ஆளு, ஆனா வீட்டுக்குள்ள நான் அவரை என்ன மிரட்டினாலும், ஒருவேளை அவரை கொஞ்சம் திட்டினா கூட அவர் வந்து செல்லமா அதை வந்து ஈஸியா எடுத்துக்குவாரு, கோவப்பட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள அவங்க போயிருவாங்க. சோ உங்களை கொஞ்சம் மிரட்டுறது, இந்த உருட்டுறது, அதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய பெருமை. என்ன பெருமைனா, ஊர் உலகத்துக்கு தான் இவன் பிட்புல், ஆனா என்கிட்ட எவ்வளவு அமைதியா அடிமையா அன்பானவனாவும் அதே சமயம் என்கிட்ட எப்பவுமே அவனோட வீரத்தையும் அவனோட வலிமையும் காட்டாதவனா வெறும் அன்பை மட்டுமே காட்டக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறதுலையும் அப்படி நினைக்கிறதுலையும் அவங்களுக்குள்ள அளவு கடந்த ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம நீங்க உங்களோட உள்ளுணர்வுல இருந்து ஒரு நாயாவே மாறி கோபமா அவங்களை கடிச்சிடக்கூடாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நன்றி.